நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. அமைச்சர்களுக்கு ஆளுநர் இக்பால் சிங் பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுவை அமைச்சரவை பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகை எதிரே நடைபெற்றது. விழாவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேடையில் பதவியேற்பு விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கியது. பின்னர் சபாநாயகர் தியாகராஜன் திருக்குறள் வாசித்து விழாவினை துவக்கி வைத்தார். பின்னர் சந்திரகாசு, ராஜவேலு, கல்யாண சுந்தரம், பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு ஆளுநர் இக்பால் சிங் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தொடர்ந்து அமைச்சர்களுக்கு தமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். மற்றொரு அமைச்சர் மட்டும் இன்று பதவியேற்கவில்லை. கல்யாண சுந்தரம் நான் கடவுளின் பெயராலும் உண்மையான உறுதியான நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கொருவர் அல்லது பலருக்கோ இந்திய ஒற்றையின் புதுச்சேரி அரசியலமைப்பின் அமைச்சர் என்ற முறையில் கவனத்தில் கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரியாதோ எந்த செய்தியும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமையை முறையான ஆற்றுவதற்கு தேவைப்பட்டால் தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். சந்திரகாசு எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவது நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் பெயரில் உண்மையான நம்பிக்கையும் பற்று உறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் கோன்மைகளையும் ஒருமைப்பாட்டையும் பேணி பெற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுவை ஆட்சி பரப்பில் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனசாட்சியின்றியும் ஆற்றுவேன். அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திறனுக்கும் அச்சமோ அனுபவமோ இன்றையும் வெறுப்பு இல்லாமல் மறைமுகமாக வழங்குவேன். ராஜவேல் என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது நான் நேர்மையாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டால் இதை தெரிவிக்கவோ அல்லது வெளியிடுவதோ மாட்டேன். பன்னீர்செல்வம் என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டால் அன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு பொன்னாடை அணிவித்து தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி, NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட NR காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை செய்திருந்தது. சென்னையில் இருந்து திருப்பூர் சென்ற தனியார் பேருந்து காவேரிப்பாக்கம் அருகே பாலத்தில் மோதி கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்ததில் 22 பயணிகள் உயிருடன் கருகி பலியாகினர். சென்னையில் இருந்து நேற்று இரவு தனியார் பேருந்து திருப்பூர் புறப்பட்டு சென்றது. அதில் டிரைவர் உட்பட 24 பயணிகள் இருந்தனர். பேருந்து 10:45 மணி அளவில் வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே அவலூர் என்ற இடத்தில் வந்தபொழுது முன்னால் சென்ற லாரி ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த பேருந்து ஓட்டுநர் லாரி மீது மோதாமல் இருக்க பேருந்தை இடதுபுறமாக திருப்பினார். அப்பொழுது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து உருண்டது. இதில் பேருந்தில் டீசல் டேங்க் வெடித்து சிதறியது. இதனால் பேருந்தில் தீ மளமளவென பரவியது. தூக்கத்தில் இருந்த பயணிகள் அலறி துடித்தனர். யாராலும் வெளியே வர முடியாமல் துடித்துடித்து தீயில் கருகி உயிரிழந்தனர். இதில் ஒருவர் மட்டும் பேருந்து கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து உயிர் தப்பினார்.
தகவல் அறிந்த போலீசார் ராணிப்பேட்டை தீயணைப்பு படையினர் 4 வாகனங்களில் வீரர்களுடன் வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் மற்றும் வேலூர் கலெக்டர் நாகராஜன், டிஐஜி ஜெயராம் மற்றும் அதிகாரிகள் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் சரணடைந்த டிரைவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிகாரி மற்றும் ஊழியர்களால் கூட்டுறவு நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குகின்றன என்று முதல்வர் ரங்கசாமி வேதனையுடன் கூறியுள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், கடந்த 2.5 ஆண்டுகளாக நலிவுற்ற கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும். மேலும் பொதுமக்களுக்கு கைத்தறி துணிகளை விநியோகம் செய்ததால் பாண்டெக்ஸ் நிறுவனத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள துணிகள் தேங்கியுள்ளது. இதனுடன் AFT பஞ்சாலை மூலம் பாலியஸ்டர் துணி உற்பத்தி செய்து அத்துணி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும், மேலும் பாசிக் நிறுவனம் இடுபொருள் இல்லாத சூழ்நிலையில் கடைகளை 70,000 ரூபாய்க்கு வாடகை எடுத்து 60,000 ரூபாய் அளவில் மட்டுமே துணி வியாபாரம் செய்து வருகிறது. இது நிர்வாக சீர்கேடாகும். அதேபோல பாண்லே கூட்டுறவு நூற்பாலைகள் மற்றும் சர்க்கரை ஆலையும் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. அந்நிறுவன சொத்துக்களை விற்றால் கூட நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாது மற்றும் அமுத சுரபியும் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. இதனால் பல கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாமல் உள்ளது. கூட்டுறவு நிறுவனங்களின் இந்நிலைக்கு ஊழியர்கள் மட்டும் காரணம் அல்ல, அதிகாரிகளுக்கும் இதில் பங்குண்டு. எனவே வருங்காலத்தில் அதிகாரிகளும் ஊழியர்களும் கூட்டுறவு நோக்கத்தை உணர்ந்து பணியாற்றினால்தான் கூட்டுறவு இயக்கத்தை மீட்டு எடுக்க முடியும் என்று கூறினார். சபாநாயகரின் தேர்தலின் பொழுது தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கும் வகையில் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை உடனடியாக நியமனம் செய்ய முதல்வர் ரங்கசாமி அதிரடியாக முடிவு செய்துள்ளார் என தகவல்கள் கூறுகின்றன. புதுவை சட்டசபை தேர்தல் முடிந்து முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார் மற்றும் தற்காலிக சபாநாயகராக தியாகராஜன் நியமிக்கப்பட்டார். இதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றனர். ஆனால் விரைவில் சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல் நடத்தினால்தான் சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும். மேலும் முழு பட்ஜெட்டை விரைவில் தாக்கல் செய்தால் மட்டுமே அரசு துறைகள் முழுவீச்சில் செயல்பட முடியும். இதனிடையில் ஆளும் கட்சியில் 2 தொகுதியில் போட்டியிட்ட ரங்கசாமி ஒரு தொகுதிக்கான பதவியை ராஜினாமா செய்ததால் ஆளும் கட்சியில் சொந்த பலம் 14 உள்ளது. மேலும் சட்டசபையில் சபையை நடத்தும் பொழுது ஆளும் கட்சி வரிசையும் எதிர்க்கட்சி வரிசையும் சம பலத்துடன் இருக்கும் என கூறப்படுகிறது. அதன்படி ஆளும் கட்சியில் 14 பேரும், எதிர்க்கட்சியில் காங்கிரஸ், திமுக, அதிமுக என 14 பேரும் அமர்ந்திருப்பர். எனவே சபாநாயகர் தேர்தலின் பொழுது தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கும் வகையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை உடனடியாக நியமனம் செய்ய முதல்வர் ரங்கசாமி அதிரடியாக முடிவு செய்துள்ளார். இதற்காக 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு ஆளுநரிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்பின் ஏற்பட்ட குழப்பங்களால் பட்டியல் மாற்றம் செய்யப்பட்டு புதிய பட்டியலும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பதவியை பெற NR காங்கிரஸில் போட்டி நிலவுவதால் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பெயர்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டால் ஆளும் கட்சியின் பலம் 19 உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்க பாடுபடும் அண்ணா ஹசாரே குழுவினருக்கு ஆதரவாக புதுவை 5வது தூண் என்ற அமைப்பின் சார்பாக சுதேசி காட்டன் மில் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அண்ணா ஹசாரே தலைமையிலான லோக்பால் திட்ட மசோதா குழுவினர் யோகா குரு பாபா ராம்தேவ் உண்ணாவிரதத்தின் பொழுது நடந்த நிகழ்ச்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று டெல்லியில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். அவர்களுக்கு ஆதரவாக 5வது தூண் என்ற அமைப்பு, இந்திய லஞ்சம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் பொதுமக்கள் சுதேசி காட்டன் மில் அருகில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். போராட்டத்திற்கு 5வது தூண் அமைப்பின் தலைவர் விஜயானந்த் தலைமை தாங்கிட ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல் முன்னிலை வகித்தார். இதில் அமைப்பின் உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்க பாடுபடும் அண்ணா ஹசாரே தலைமையில் லோக்பால் திட்ட மசோதா குழுவினருக்கு ஆதரவாக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். கிளியனூர் அருகே உள்ள புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தமிழக பகுதியான கிளியனூர் அருகே உள்ள புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, நவகிரக ஹோமம் ஆகிய பூஜைகளுடன் துவங்கி 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை நடைபெற்றது. இந்நிலையில் இன்று 4ஆம் கால பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் YG மகேந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கேரள மேளத்துடன் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
சுதேசி பாரதி மில்களில் தேங்கியுள்ள நூல்களை கொண்டு கைத்தறி துணிகள் நெய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஏஐடியுசி பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் வெளியிட்டுள்ள செய்தியில், புதுவை அரசு நடத்தும் சுதேசி பாரதி மில்களில் 2011 மே மாதம் வரை உற்பத்தியான நூல் வகைகள் 1.5 கோடிக்கு மேல் விற்கப்படாமல் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளது. நூல் விலை வெளிமார்க்கெட்டில் வீழ்ச்சியடைந்துள்ளதால் உற்பத்தி செலவை காட்டிலும் கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைத்து கேட்பதால் விற்பனையாகாமல் உள்ளது. எனவே இருப்பில் உள்ள நூல்களை கொண்டு காட்டன் புடவை, லுங்கி, மாணவர்களுக்கு பள்ளி சீருடை, அரசுத்துறை ஊழியர்களுக்கு சீருடை தயாரிக்க பயன்படுத்தலாம். இதன் மூலம் இத்தகைய துணி வகைகளை நெய்திட தேவையான பாவு நூல்களை அதிக விலை கொடுத்து வாங்குவதில் நடைபெறும் தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் அரசு சார்பு நிறுவனங்களான பஞ்சாலைகள் உற்பத்தி செய்யும் நூலை விற்பதன் மூலமும், பான்டெக்ஸ், பான்பேப் நிறுவனங்கள் வெளியிலிருந்து நூலை வாங்குவதன் மூலமும் ஏற்படும் பல லட்சம் நஷ்டத்தை தடுத்து நிறுத்த முடியும். எனவே அரசு அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.